ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நிலாவோட அப்பா இங்க வீட்டுக்கே வந்து பயங்கரமா நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே மனசு மாறிட்ட மாதிரி நிலா அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாரு. ஆனா நம்ம சோழன், அதுக்கப்புறம் பாண்டியன், அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இவங்க 3 பேரு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அத நம்பல. அதுலயும் குறிப்பா சோழனுக்கும் பாண்டியனுக்கும் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா? இவரு ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவரு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன, நான் நிலாவையும் மாப்பிளையும் ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு விருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். சோ தன்னோட அப்பா தன்னை வீட்டுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி உன்னைய அம்மாவும் பார்த்தா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கும், கூடிய சீக்கிரம் நாங்க வீட்டை வேற மாதிரி மாத்தி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. என்ன இந்த வீடே நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாருன்னா பாத்துக்குங்களேன். சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம நடேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவரெல்லாம் இப்படி பேசுற ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல, இப்ப பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்கன்னா திருப்பி அனுப்புவீங்களா அப்படின்னு நிறைய கேட்கிறாரு கேள்வி. இந்த பக்கம் நம்ம சோழனுக்கும் அதே சந்தேகம் தான். சோ இருந்தாலும் ஓப்பனா கேட்க முடியாது இல்லையா? இப்ப வெளியில போயிட்டு நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே மனோகரன் வந்து, என்ன பாக்குற, நீ தானே என்கிட்ட சவால் விட்ட, ஸோ நான் சவாலில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இன்னும் 6 நாள் தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி என் பொண்ணை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க அந்த இடத்துக்கு நிலா வராங்க. நிலா வந்த உடனே பேச்சை மாத்திடுறாங்க. இப்ப நிலாவோட அப்பா கிளம்பாம, இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தங்குறேன், தங்கிட்டு காலையில உங்களை அழைச்சிக்கிட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அங்கவே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஸோ நிலாவோட அப்பாவுக்கு தனியாக கட்டில்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ஸோ அதில் தான் படுத்து தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, நம்ம சோழன் இருந்துக்கிட்டு இல்லைல்ல எனக்கு வேலை இருக்கு, அதனால இன்னொரு நாள் நானும் நிலாவும் வரோம், நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க வேலையை பார்த்துட்டு வாங்க, நான் ஃபர்ஸ்ட் நிலாவை அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.